வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 16 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,186.87. 1 PTS 0 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். விப்ரோ 1.77 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். HDFC பேங்க் 0.88 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,072.75 0.02 விழுக்காடு ஆக உள்ளது. -0.02 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் சமநிலையில் முடிந்தது. நிஃப்டி 24,072 இல் ஈரான் அமெரிக்க பதட்டத்தால் நிறைவடைந்தது. சென்செக்ஸ் 77,186 ரூபாய் 87 பைசா இல் கிட்டத்தட்ட சமநிலையில் முடிந்தது. வெறும் 1 புள்ளி அதிகரித்தது. நிஃப்டி 50 24,072.75 இல் 0.02 விழுக்காடு குறைந்து நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்க மோதல் நம்பிக்கையை கட்டுப்படுத்தியது. நிஃப்டி வங்கி 57,582.25 இல் 0.30 விழுக்காடு குறைந்து முடிந்தது. டெக் மஹிந்திரா Q1 லாபம் 28 விழுக்காடு உயர்ந்து 1,465 ரூபாய் கோடியாக அதிகரித்தது. டெக் மஹிந்திரா Q1 2026 இல் 1,465.1 கோடி ரூபாய் நிகர லாபத்தை அறிவித்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு 28 விழுக்காடு அதிகமாக உயர்ந்துள்ளது. வருவாய் காலாண்டில் 15 முதல் 18 விழுக்காடு வரை வளர்ந்தது. பங்கு NSE-யில் 0.77 விழுக்காடு அதிகரித்து 1,510 ரூபாய் 30 பைசா இல் முடிந்தது. விப்ரோ Q1 லாபம் 3,352 ரூபாய் கோடியில் சமநிலை. 2 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிப்பு. விப்ரோ Q1 2026 இல் 3,352 கோடி ரூபாய் நிகர லாபத்தை அறிவித்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு 0.65 விழுக்காடு சொற்பமாக உயர்ந்து கிட்டத்தட்ட சமநிலையில் உள்ளது. மேலும் பங்குக்கு 2 ரூபாய் இடைக்கால டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டது. பங்கு 1.77 விழுக்காடு அதிகரித்து 177 ரூபாய் 74 பைசா இல் முடிந்தது. அமைச்சரவை செமிகண்டக்டர் மிஷன் 2.0க்கு 1.27 லட்சம் ரூபாய் கோடி அனுமதி அளித்தது. மத்திய அமைச்சரவை இந்தியாவின் செமிகண்டக்டர் மிஷனின் 2ஆம் பதிப்புக்கு 1.27 லட்சம் ரூபாய் கோடி அனுமதித்தது. இது உள்நாட்டு சிப் உற்பத்தி திறனை உருவாக்க ஒரு பெரிய முன்னேற்றத்தை குறிக்கிறது. இந்த கொள்கை நடவடிக்கை உலகளாவிய செமிகண்டக்டர் நிறுவனங்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரிலையன்ஸ் Q1 முடிவுகள் முன்னோட்டம். O2C மற்றும் ஜியோ வருவாயை உந்துகின்றன. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஜூலை 17 அன்று Q1 FY27 முடிவுகளை அறிவிக்க உள்ளது. O2C மற்றும் ஜியோ பிரிவுகள் காலாண்டில் முதன்மை வருவாய் உந்துசக்தியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பங்கு அறிவிப்புக்கு முன்னர் NSE-யில் 0.08 விழுக்காடு அதிகரித்து 1,296 ரூபாய் 60 பைசா இல் முடிந்தது. தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு $4,035 இல் நிறைவடைந்தது. வெள்ளி $56.80 ஆக குறைந்தது. தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு $4,035 இல் 0.22 விழுக்காடு குறைந்து நிறைவடைந்தது. ஜூன் தொடக்கத்தில் $4,475க்கு மேல் இருந்த உச்சத்தில் இருந்து கணிசமாக பின்வாங்கியது. வெள்ளி ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு $56.80 இல் 0.54 விழுக்காடு குறைந்து முடிந்தது. ஈரான் அமெரிக்க மோதலின் மத்தியில் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயிற்கு $79.53 இல் நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயிற்கு $79.53 இல் 0.09 விழுக்காடு குறைந்து நிறைவடைந்தது. இருப்பினும் ஜூன் இறுதியில் சுமார் $68.55 ஒரு பீப்பாயிற்கு என்ற தாழ்வான நிலையிலிருந்து கூர்மையான மீட்சிக்கு பிறகு 2 மாத உயர்வுக்கு அருகில் விலைகள் உயர்வாக இருந்தன. ஈரான் அமெரிக்க மோதலின் மத்தியில் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாயிற்கு $79.53 இல் நிறைவடைந்தது. ஹார்முஸ் ஜலசந்தி இடையூறு அபாயங்களை குறைக்க இந்தியா UAE துறைமுகங்களையும் ஆராய்கிறது. வியட்நாம் பிலிப்பைன்ஸ் தரமுயர்வு பெறும்போது இந்தியா கீழ் நடுத்தர வருமான பிரிவில் தங்கியது. வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் வருமான வகை தரமுயர்வு பெற்றாலும் இந்தியா உலக வங்கியால் கீழ் நடுத்தர வருமான குழுவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. வியட்நாம் பிலிப்பைன்ஸ் தரமுயர்வு பெறும்போது இந்தியா கீழ் நடுத்தர வருமான பிரிவில் தங்கியது. ரூபாய் ஒரு அமெரிக்க டாலருக்கு 96.33 இல் 0.09 விழுக்காடு குறைந்து முடிந்தது. ஜூன் நிலையான சுமார் 94.34 லிருந்து விகிதம் தொடர்ந்து உயர்வது நாணய அழுத்தத்தை பிரதிபலிக்கிறது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,035 0.22 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு.
தோராயமாகச் சமம் 1,24,971 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.22 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,044 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $56.80 0.54 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,759 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.54 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $57.11 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $79.53 0.09 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.09 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $79.60 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $96.33 0.09 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 9 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $93.43 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957 50 பைசா 3106 ரூபாய். பெங்களூரு $944 50 பைசா 3021 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 50 பைசா 3128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.